இப்போது நீங்கள் ஆன்லைன் இதை பற்றி பேசுனீங்க மேம், கோச்சிங் இதை பற்றி. ஸோ ஐ வாண்டட் டு ஆஸ்க், லைக் இப்போது கரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ தான் இஸ் ரூலிங் எவ்ரிவேர். ஸோ இப்போது ஏஐ டூல்ஸ் ஆர் ஆன்லைன் டூல்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்னால் நீங்கள் இதெல்லாம் சொல்வீங்க? எனி ஆஸ்பிரண்ட் நான் வந்து இந்த எக்ஸாம் எடுத்திருக்கேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, there are going to be 3 tools which I'm going to share. The top 3 apps for any aspirant according to me: number 1, Google Notebook LLM, number 2, ChatGPT, student mode especially, which they are offering this year, and Perplexity. If you have a Perplexity Pro version or a normal version, it's absolutely fine for current affairs. These are my top 3 recommendations that any aspirant should follow with regard to AI. ஒரு பிளாட்ஃபார்ம் பேஸ்டாக போகணும், ஒரு ஏஐ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்லி ட்ரெண்டிங் இன் இண்டியா இஸ் சூப்பர் கலாம். They offer courses. It's not a physical coaching classroom. It's purely AI based. You can personalize your program also. So அந்த அளவுக்கு அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. For me, my top rated suggestion for a AI platform, Superkala. Okay. ஸோ ஹவு டு யூ கீப் யோர் செல்ஃப் அப்டேட்டட் மேம்? ஏன்னா நிறைய ஏஐ வருது. இப்போ நீங்கள் பர்ப்ளெக்சிட்டிலாம் சொன்னீங்க இல்லையா, எனக்கு அந்த டேர்மே எனக்கு வந்து ஐ திங்க் ஒரு 3 வீக்ஸ் பேக் தான் தெரியும். ஓகே, பர்ப்ளெக்சிட்டின்ற ஒரு புது ஏஐ வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெமினை, நிறைய டீப்சீக் நிறைய இருக்குது. அந்த என்ன சொல்ல, டெய்லி வந்து புதுசாக ஒன்று வந்துகிட்டே இருக்கு இல்லையா, நீங்கள் எப்படி அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? I'm quite updated actually. I run a broadcast channel in my Instagram. நிறையாலாம் இல்லை, ஒரு 3K people தான் இருக்காங்க. But for me, information is my passion. So I keep reading. So follow resources. I'm very active on my X profile. Not as என்னோட பேஜ் ரொம்ப ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காது. But as a user, I'm very active. That is one source I use. So information dissemination வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். To share what's happening new. If you're not adaptable, if you are not on social media, if you are not using all this, இன்னும் பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் இருக்காங்க அப்படின்னா, you're already losing out in a very hectic competition. ஸோ பெரிய காம்படிஷனில் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்கிறது வந்து பிரயோஜனமே இல்லை if you're not adapting yourself to all this. So my role, if I know this, they will be the first people to know. So wherever I am on social media, they will definitely know whatever I know. That's the motto that I really follow. ஸோ அதனால் I keep learning, I keep researching, so and I keep sharing all this. And I love new experiences also. ஸோ ஐ திங்க் நீங்கள் அது உங்களுக்கு அது இன்போனாக இருக்கும் போது ஐ திங்க் நீங்கள் மென்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன் மேம். பிகாஸ் நீங்கள் உங்களை அப்டேட்டாக வச்சுக்கும் போது தான் இல்லை, மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் அதை பற்றி சொல்லலாம் இல்லையா. ஸோ இட்ஸ் நைஸ் டு see you, கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட் ஆன் வாட்ஸ் ட்ரெண்டிங், எது புதுசாக வந்திருக்கு. ஐ திங்க் அது நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜுக்குமே அது வேணும் மேம். ஏன்னா நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, என்ன தான் நீங்கள் க்ரியேட்டராக இருக்கலாம், என்னடா இவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக இருந்தாலும் 6 months பேக் என்ன ஒர்க் ஆகுதோ இப்போ ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த கரண்ட் ட்ரெண்டில் இருக்கணும் அப்படின்னா ஐ திங்க் வி ஷுட் கீப் அவர் செல்ஃப் அப்டேட்டட். எல்லா ஃபீல்ட்லேயும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இது க்ரியேட்டர்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா நிறைய ஏஐலாம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னமும் ஒரு 2 years பேக் நான் எப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் கண்டென்ட் அந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ ஐ திங்க் தட் அப்ளைஸ் டு UPSC and TNPSC as. Yeah, we are working. My team keeps telling me that. So, being a full-time working professional is not an excuse. தெரிஞ்சுதான் நம்ம உள்ள வரோம். But it's very challenging also. Getting yourself updated on social media trends and the algorithm. And when you see numbers also, it's very tricky. So நம்ம வந்து numbers இல்லாமல் we have a base. But we are trying to do something new every now and then. Now we are working on the next set of content. So, we are working on different ways of giving content. It's very challenging but very interesting also. So, UPSC அப்படிங்கிற ஒரு சீரியஸான எக்ஸாம் கூட இப்படி ஃபன் இன்ஃபோடெயின்மெண்ட்டாக எடியூடெயின்மெண்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் அ டீல் பிரேக்கர் ஆக்சுவலி. ஸோ we are reaching so many people and yeah, I'm really looking forward to 26. நைஸ் மேம். ஸோ இப்போ நம்ம ஏஐ பற்றி பேசணும். இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சது வந்து இந்த ஃப்ரீ ஆன்லைன் வெபினார்ஸ்னு நிறைய இருக்குது UPSC and TNPSCலாம். அதெல்லாம் நிஜமாக ஹெல்ப்ஃபுல் நீங்கள் நினைக்கிறீங்களா? It's a very controversial, I may be having an unpopular opinion, but I'm going to stick my neck out and say not all free webinars are useful. நானும் அட்டன் பண்ணேன்னு சொல்லி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். Don't go by name, go by value. So we are planning on a lot of events. அதில் one primarily I am planning right now with my team is a free webinar. Webinar cannot be the same topic. Most important, உங்களோட webinar topic வந்து it has to be suitable to you. If you're not having that value, a webinar attend பண்ணேன்னு சொல்லிக்கலாம். Especially in UPSC and TNPSCல, what stage are you? What age are you in? Are you a working person? Are you a fresh student? Are you out of school? Are you still in school? These are all the parameters. இப்போ இதான் எக்ஸாம் பேட்டர்ன், இப்படி தான் எழுதணும்னு சொல்லி நான் ஒரு ஃப்ரீ வெபினார் நடத்தினேன்னா இட்ஸ் ஆக்சுவலி பாயிண்ட்லெஸ். ஐ ஹாவ் டு டெல் தம் வாட் ஆர் ஆல் த ஜாப்ஸ். மெனி பீப்புள் திங்க் IAS எக்ஸாம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி IAS எக்ஸாமே கிடையாது. இன்றைக்கும் நிறைய பேர் நான் போலீஸ் ஆகணும் அதுக்காக நான் எழுதணும், UPSC வந்து ஒரு எக்ஸாம்னே நினைக்கிறாங்க. UPSC இஸ் அ கண்டக்டிங் பாடி.
ஸோ அவன் கண்டக்ட் பண்ணுற நிறைய எக்ஸாம்ஸில் ஒரு எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அந்த ஒரு எக்ஸாமில் ஒரு ஜாப் தான் IAS. If at all you get that mark and rank, you may get that. There are 24 services. ஸோ அதில் வந்து போஸ்டல் சர்வீஸும் அதில் தான் வரும், பாண்டிச்சேரி சர்வீசஸும் அதில் தான் வரும், டெல்லியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸரும் அந்த எக்ஸாமில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. பட் எவ்ரிபடி திங்ஸ் இட்ஸ் an IAS எக்ஸாம். ஸோ இட்ஸ் அல்டிமேட்லி அபவுட் மார்க்ஸ். இதை ஒரு வெபினார் சொல்லுது அப்படின்னா that's a good webinar you should attend. And this is what we are planning. We are trying to break the domain here and give them this particular details. இவ்வளோலாம் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமானா கொடுக்கணும். So it makes a difference. Second most biggest mistake people do, they choose a degree in college. நானே ஒரு ப்ரொஃபஸர், நானே இதை சொல்லக்கூடாது, பட் ஐ ஒர்க் இன் அ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். கேன் ஐ சூஸ் அ டிகிரி ஃபார் அன் எக்ஸாம்? அப்போ அந்த எக்ஸாமில் 10 சப்ஜெக்ட் இருக்கும், அப்போ நீ 10 டிகிரி படிக்க முடியுமா? Will you do maths to clear maths questions? Will you study BA history to clear history questions? Likewise இல்லை சொல்லிட்டே போகலாம், ஜியாகிரஃபி அண்ட் சயின்ஸ். ஸோ தட் இஸ் அ பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஒரு வெபினார் இதை சொல்லுதா அப்படிங்கிறதா மை கொஸ்டின். இஃப் தே டெல் யூ ஆல் திஸ், then you are making a very informed decision by attending that webinar and also by getting clarity in your aim. Then go for it. This is what we are planning to do. Okay. So அது ஃப்ரீ வெபினாராக பண்ணலான்னு பிளானா மேம்? Yeah, naturally we want to open it up. So this is a launch pad. The webinar will be a launch pad where your dream can get some shape. So அந்த ஷேப் வச்சுட்டு how can I travel forwardங்கிற டிசிஷனை you will be able to take by attending this webinar. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டஃபோட ஒரு வெபினார் கொடுக்க முடியுமான்னா டெஃபினெட்லி யூ கேன். அன்லெஸ் அதர்வைஸ் யூர் ஹோல்டிங் பேக் இன்டென்ஷனலி, which we won't be doing. That's not our page and that's not my motto. ஸோ நான் வந்து மேம் லைக் கண்டென்ட் க்ரியேஷன் இஸ் ஒரு பார்ட் ஆஃப் மை ஒர்க், பாட்காஸ்ட் இஸ் பார்ட் ஆஃப் மை ஒர்க். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஸர், அது இல்லாமல் கண்டென்ட் க்ரியேஷன். ஸோ இப்போ நீங்கள் லைக் இந்த மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வெபினார் பற்றி எப்படி மேம் டைம் இருக்குது? ஹவு டு யூ லைக் manage your time? It's tough actually. I'm not going to say no. There are days why I wonder what I'm doing. There are days I don't want to do this at all also, though we are going to celebrate our anniversary, 2-year anniversary varudhu. But I've never regretted being on social media. It has actually opened up so many opportunities for me, and I don't think I've ever been so much satisfied in my entire career, in my teaching career. I'm an accidental teacher da. I didn't plan. I would have happily taken a drummer or a cricketer version any day. So, but this avatar has stayed with me. And when people actually are happy and they come and, I've had a coffee dipped letter recently. Coffee pay dip பண்ணி ஒரு லெட்டர் எழுதி கும்முடிப்பொடியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து கொடுத்துட்டு, she just wanted to see me. இந்த மாதிரிலாம் இந்த காலத்துலேயும் நடக்குதா அப்படின்னா, I have such serendipitous, gratitude-filled experiences from my mentees who I meet for the first time. So, no expectation, nothing in return except, respect for each other's space, where I keep filling it with a lot of, knowledge and path-breaking initiatives. So, I get up at 4 a.m. most of the days to get my reply to DMs, to reply to comments. And morning 8:30 we have our first class. So college I have to get ready. So till 7 I'm on the laptop doing all this, replying to emails. Then DMs la konjam personal reply pananum. No AI, no team, nothing. It's something that I take pride in doing it. Otherwise sometimes nights. Content planning, shooting, it's tough. Enna kudukonom apdi ipo next 3 months we are planning. It's tough actually, but very exciting also. So I'm very very happy. I feel like I've been reborn again because of my Instagram page. Thanks to my subscribers. நைஸ் மேம், ரியலி நைஸ். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நாள் வந்து நமக்கு தோணும்ல, லைக் என்ன பண்ணுறோம், நிறையா பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்ற மாதிரி. உங்களுக்குன்னு ஏதாவது மீ டைம் இருக்கா? லைக் எங்கேயா ட்ராவல் பண்ணுவீங்களா? ஆர் அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் உங்களை பற்றி பேசணும்னா என்ன சொல்லலாம்? I'm a very very adventurous person, so I don't look this calm and this ஒரு தெய்வீக வெர்ஷன்லாம் கிடையாது. I'm a very very fun loving person and I travel a lot. So I go on solo vacations mostly. So whenever I feel like I take off, mostly Mahabs and Pondicherry is my favorite stay hotspots. So I book a nice resort, stay there for 2 days, usually go for my birthdays. So switch off mode, ella off பண்ணிட்டு I just relax and come back. Then movies, but nowadays I'm more at home, so I'm connected to, I keep reading a lot of novels. That's something that I love to do, and I love meeting people, my friends. I hang out with my friends a lot. Movies, theaters, big time. First day for show. Recent Talaivar padam vandane first day for show. So adnala that is something I make it a point to go with my gang of usual culprits. So do that, and I like to go on drives, long drives myself. Nice, very nice. It's nice to know that you're having a balance. Yeah, very important.
நைஸ் மேம். ஸோ ஐ ஆல்சோ வாண்டட் டு ஆஸ்க் மேம், இந்த யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கணும்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும்னா இது சொல்வீங்க? You're asking at the right time. Actually, November, we are expecting the results for 2025 prelims. So, November, mains எழுதினவங்க, they wrote it in September. And we are going to expect the results now. Vandadana, these are the people who will be attending the mock interview in Delhi from December or Jan onwards. So, Tamil Nadu, we don't know the results. So, anyone who is actually expecting the results or an aspirant, 3 things for me: hobbies and passion. It comes back to our question also. You can't cook up hobbies. So you have to have an actually proper hobby. They will ask you in the interview. It's not an interview, it's a personality test. So where they want to know more about you. So the first thing, know yourself very well. You cannot create your personality. You have to be yourself and original. Konja tweak pannikkalam. Second most important thing, know about your state very well. Know about your hometown, know about your home district. Most people don't know. It comes back to your state, your district, and the ஊரில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டுன்னு. So there was a very very famous mock interview. I still remember that guy cleared anyway. Now he is an officer. அந்த இன்டர்வியூவில் வந்து பேனலில் இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், வெரி சீனியர் பிரின்சிபல் செக்ரட்டரி கேடர் வந்து அவங்க இருந்த ஊர் திருப்பூரில் திருமுருகன் பூண்டின்னு ஒரு டெம்பிள் இருக்குது, ஒரு ஏரியா இருக்குது, வெரி ஃபேமஸ் சிவன் டெம்பிள். இவர் அங்கே கலெக்டராக இருக்கும்போது அந்த டெம்பிள் அடிக்கடி போவார் போல். ஹீ இஸ் ஃப்ரம் கர்நாடகா, ஹீ இஸ் நாட் ஈவன் ஃப்ரம் தமிழ்நாடு. த கை இஸ் ஃப்ரம் திருப்பூர், ஹி டோன்ட் நோ த டெம்பிள். ஸோ அவரை ஃபார்மல் ஃபீட்பேக் இன்டர்வியூ முடிஞ்சோடனே இன்ஃபார்மல் ஃபீட்பேக் கொடுப்போம். So we told him that, you have to read up about all these things. He said, I'm not religious அப்படின்னாரு. He said, you don't have to be religious, but you need to know what's happening in your district. So அந்த மாதிரி mock interviews are very very important about knowing yourself and knowing where you come from. Third, do not be opinionated. Nobody wants your opinion. They want your take on things. It should be an informed take on things. What's happening around the world. What is your informed opinion? What will you do if you were in that place? So you should not be opinionated. These are the 3 things anyone going for mock interview should know. நைஸ் மேம். ஐ திங்க் லைக் இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குற ஆஸ்பிரன்ஸ் வந்து ஐ திங்க் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து லாஸ்ட் டைம் தான், நான் ஆல்ரெடி எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போய் வந்தாச்சு. பட் இன்கேஸ் அப்பா இதை பார்க்குறாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட் நீங்கள் ஒரு மென்டார் கூடயாச்சும் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். நைஸ், தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சது மேம், இந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 7 years அதிலே இன்வெஸ்ட் பண்ணி போயிடுது டைம். ஸோ when do you think is the right time to stop and switch paths அப்படின்னா இதை சொல்வீங்க? Late 20s. If you've started after your graduation, give it solid 5 years. It's absolutely fine. Somewhere when you're in your late 20s, and there is an age limit for the exam. So the general age limit was 32. Based on your category, it varies. Then start thinking about getting job. ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. சேம் சிலபஸ் நம்ம படித்த அதே ஹிஸ்ட்ரி புக்கு தான் இன்றைக்கும் படிக்கிறாங்க. ஸோ இட் நாட் சேஞ்ச்ட் மச். ஸோ மேக் ஷுவர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கேம். கோச்சிங் முடிச்சாச்சு அப்படின்னா go for mock test series. But if you feel results are not coming your way, maybe because of effort or I don't know, any other factor, take a call in your late 20s. Make sure you get a professional career, kickstart your career, then maybe you can come back. But you'll have to switch at that point of time. So you don't lose your youth. Then you're already compromising every other decision in your life, from marriage to job to profession to financial security or mental health. You lose a part of yourself in that journey. Make sure it's not the part that you'd like to keep. நைஸ் மேம். ஸோ இப்போது யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த எக்ஸாம்ஸை க்ராக் பண்ண முடியலன்னா தில் ஃபீல் ரியலி கில்ட்டி அபவுட் இட். நிறைய பேர் வந்து தப்பான டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? It's an exam, right? So it's a choice that we make to travel. Avlandan. Then you move on. You do what happens. So abdi pata, then what are the decisions that we'll have to take every time you fail? I mean, what is failure? Why mentoring? This is also one of the reasons which triggered that passion in me. So you're losing the youth. Kashtapattu, you're studying. You're in the golden period of this country. India is one of the best places to be. And you figure out what you want to do in your life here in one of the best countries to be in the world. So anala for me, 6 to 7 years, if you are giving for an exam, then you're not on sound footing. You have to realize that you have a backup. A professional or an academic backup இருக்கணும், இல்லை வீட்டில் பிஸ்னஸ் இருக்குன்னா இதுதான் பண்ண போகிறேன்னு ஒரு கிளாரிட்டியோட if you're traveling, I'm absolutely fine. I'm with you as a mentor.
பட் இஃப் யூ ஆர் பிளைண்ட்லி ட்ராவலிங், ஒரு 8 இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு அகாடமி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன், ஐம் கோயிங் ஃப்ரம் ஒன் ஸ்டடி ஹால் டு another ஸ்டடி ஹால், ஐம் கோயிங் ஃப்ரம் ஒன் லைப்ரரி அண்ணா லைப்ரரிலேருந்து நான் இந்த லைப்ரரி போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, யூ ஆர் சிம்ப்ளி வைலிங் அவே யோர் டைம். ஸோ தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். There is no accountability and responsibility from your end also as an aspirant, to your family and to yourself. ஸோ இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தான் அட்வைஸே பண்ணணும். Don't get me wrong, but the thing is, do not have unrealistic expectations from your children, or do not expect them to reach levels which you didn't reach in your life. நீங்கள் படிக்காதெல்லாம் அவங்கள படிங்கன்னு சொல்கிறது இட்ஸ் அட்ராஷியஸ். என்ன கேட்டால், ஈச் ஒன் ஹேஸ் தேர் ஓன் ட்ரீம். இஃப் யூ ஆஸ்க் மை பேரண்ட்ஸ் இஃப் தே வர் டுடே, இவ ஒரு நல்ல டீச்சராக இன்றைக்கி வந்திருப்பான்னு சேர்த்திங்கன்னா சத்தியமாக அவங்க 2 பேருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஸோ none of us visualized that I'll become a teacher. I've embraced that journey and I'm good at it. I've realized that only halfway through my journey in 20 years of career. So their passion could become a career also. Today's, you can actually be, like you said, you're a well-known content creator, you're a well-respected content creator, and you have your own niche following. So people look up to what you're saying. That is a career today. So 5 years back even, that is not at all considered anything. சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு தான் நம்மளை சொல்லியிருப்பாங்க. So that's how I have adapted to social media too. I don't want to miss out what's happening in this space. So identify what, your kids want. Talk to them. More importantly, listen to them. So if they are not able to talk to you and share what's happening with them, then there's something wrong between you guys in your household. That's your sacred space. So listen to them, give them time. So do not break them before they actually become something in their life. So that is my simple advice to them. வரலன்னா விட்டுருங்க. ஸோ யாரோ வர மாதிரிலாம் எல்லாரும் நம்ம we cannot become Sachin, we cannot become Radhakrishnan IAS, or we cannot become Amuda Ma'am IAS. So understand what they really want to do. Maybe they're really going to be good at it. So give them that time. நைஸ் மேம். ஐ ஹோப் லைக் பேரண்ட்ஸ் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. என்னை யாரும் திட்டாமல் ஒரு அன்ஃபாலோ வராமல் இருக்கணும். இல்லை மேம், லைக் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க ப்ரெஷர்னாலேயே வந்து நிறைய பேர் இதுக்குள்ளே வராங்க. ஸோ அண்ட் அந்த ப்ரெஷரை வந்து நம்மளால் நிறைவேற்ற முடியலனா தான் இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிற சுச்சுவேஷன்ஸும் வருதுன்னு. 1000 பேர் எக்ஸாமில் வந்து எத்தனை பேர் நிறைவேற்ற முடியும்? தட் பீப்புள் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். யூ புட்டிங் லைக் திஸ் இஸ் UPSC இஸ் கன்சிடர்ட் த செகண்ட் மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம் இன் த வேர்ல்டு. இட்ஸ் ஆக்சுவலி ரேங்க்ட். கக்காவுன்னு சொல்லிட்டு சைனாவில் ஒரு எக்ஸாம் இருக்குது, கலிஃபோர்னியா பார் எக்ஸாம் நினைக்கிறேன், if I'm not mistaken. This is considered the second toughest in the world. Not even CA. எப்படி இருக்குது மேம் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் மென்டராக இருக்கிறது? ஏன்னா பீப்புள் ஹாவ் டு கம் டு யூ. தட் இஸ் அல்டிமேட்லி பாயிண்ட் ஆஃப் மென்டாரிங். வந்து நான் மென்டார்னு கடை விரிச்சா மட்டும் பத்தாது. இஃப் பீப்புள் யூ ஆர் நாட் இன் டிமாண்ட், தெர் இஸ் நோ பாயிண்ட். ஸோ நான் பாட்டு சிவனேன்னு ஜாபில் உட்காந்துட்டு மாத சம்பளம் வாங்கிக்கிட்டு ஐ ஹாவ் அ டேக், ஐ ஹாவ் அ நேம், ஐ வில் எனிவே ஹாவ் 70 ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை கிளாஸ் ரூம் ஹூ வில் கம் டு அ காலேஜ் அண்ட் ஸ்டடி. ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ they'll be in your classroom. Whether you like them or not, you will be in that classroom. So that is a very safe job to do. You can build a career and retire at 60 and move on in your life. You can be an author, everything. But this is not easy actually. You have to have something for which people need you. One thing. And what you have, people can use. இது இல்லை அப்படின்னா மென்டாரிங்கில் பிரயோஜனமே இல்லை. ஸோ ஐ ஹாவ் டு பி ஆன் டாப் ஆஃப் மை கேம். வாட்ஸ் ஹேப்பனிங் இன் ஆன்சர் ரைட்டிங், கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நடக்குது, ஐ ஹாவ் டு நோ மோர் டு ஆக்சுவலி ஷேர் சம்திங். ஸோ இட் இஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆல்சோ. இஃப் the advice that I don't is not useful and they actually go and tell someone, it's not good because you're not needed, you're not useful, you're not relevant, more important. So as a mentor, you have to be on top of your game, know what's happening in your field. அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். There's a lot of homework that goes behind. ஸோ இப்போ இந்த UPSC and TNPSC படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த 3 ஹேபிட் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பில்ட் பண்ணணும்னா இதை சொல்வீங்க? டாப் ஆஃப் த 3 ஹேபிட்ஸ் ஃபார் UPSC ஆஸ்பிரன்ட்ஸ்னு நீங்கள் யார் கேட்டாலும், நம்பர் 1, ரீட் நியூஸ் பேப்பர். யூடியூப் ஷார்ட்கட் வீடியோஸ், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ரீலு, இந்த மாதிரிலாம் பார்த்து யூ cannot pick up current affairs. So number 1, you have to read the newspaper by yourself. Number 2, current affairs. ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் தான் சொல்லிட்டீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வாட்சிங் சோஷியல் மீடியா, அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் விச் வில் ஹெல்ப் யூ இன் ஆன்சர் ரைட்டிங், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் தி எக்ஸாம். அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ப்ராக்டிஸ். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, த நம்பர் ஆஃப் மாக் டெஸ்ட் தட் யூ டூ for every stage of the exam that you clear is what is going to decide whether you actually clear or not. So this is a big lack in aspirants here. So 3 habits for me: reading newspaper, current affairs, mock test. அண்ட் இப்போ நிறைய பேர் நீங்கள் மென்டர் பண்ணியிருப்பீங்க மேம் இந்த ஜேர்னியில். ஒரு ஸ்டோரி உங்களுக்கு வந்து நினச்சாலே கண்டிப்பாக ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரினா எதை சொல்லுவீங்க? This happened purely because of my Instagram page. அது வேணால் சொல்லலாம்.
ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டில் கூப்பிட்டு நம்மளை கூப்பிட்றாங்க, ஒரு கவர்மெண்ட்டில் கூப்பிட்றாங்கன்னா that's different. பட் டாக்டர் ரஹீனான்னு சொல்லிட்டு ஷி வாஸ் ஃப்ரம் ஷார்ஜா, யூஏயில். ஷி இஸ் மேரிட் வித் அ ஹஸ்பண்ட் அண்ட் அ யங் மதர். So we had a free consultations going on during my Saturdays and Sundays, my holidays la we used to do consultations. And appo she had booked a spot, and we had a time difference la UAE ku inga 3.5 hours irukumla. So appo she said, ma'am en kolanda thoongit irukku, enala sathama pesa mudiyanu solliட்டு ஒரு கையில வந்து she used to like rock அந்த தூளியில் ஆட்டிட்டு இருப்பாங்க. ஆட்டிட்டு she was talking to me. She was there, native இங்கே தமிழ்நாடு தான், தூத்துக்குடி. And she wanted to prepare for TNPSC. She had already gone through some coaching, and I gave her a plan. என்னெல்லாம் resources யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு நீட்டாக பிளான் க்யூரேட் பண்ணி we were always chatting through DM. Then she applied, she came to Tamil Nadu, she wrote the exam, and இப்போ TNPSC Group 2 TNPSC வாசலில் ஆர்டர் வாங்கிட்டு her father and her, both of them came. வந்துட்டு வந்து they thanked me and they went. அவங்க இன்டர்வியூ போகிற வரைக்கும் I was guiding her through DM தான். That was the first time I actually met her. DMல நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு she came. That was very surreal for me. ஸோ வெறும் ஒரு இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் நேம்லெஸ் பர்சன், ஃபேஸ்லெஸ் பர்சன் பார்த்து கைட் பண்ணி எனக்கு சர்வீஸ் வாங்கிட்டாங்கன்னா this is recent success. Now she is aspiring to become a group 1 officer. I was not congratulating her because I know her potential. ஸோ என் முன்னாடி தான், அந்த கண்ணு முன்னாடி கிளாஸ் ரூமில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஆக்சுவலி பை ரீடிங் அ டிஎம் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அ பர்சன்ஸ் பொட்டன்ஷியலுங்கிறது இட் வாஸ் ரியலி கூஸ் பம்ப்ஸ் ஃபார் மீ, சத்தியமாக சொல்கிறேன். ஸோ ஐ டோல்ட் யூ ஹாவ் டு எய்ம் ஹையர் அண்ட் ஷீ இஸ் ஃபிக்ஸ்ட். நவ் ஷீ கம்ஸ் ஃப்ரம் அ மைனாரிட்டி பேக்ரவுண்ட். அவங்க ஊரில், அவங்க கிராமத்தில் எவ்ரி ஒன் இஸ் சர்ப்ரைஸ்ட். லைக் அப்போ நம்மளும் அக்கா மாதிரி வரலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ பொண்ணுங்க வந்து they are like talking to her. She's been invited to so many forums. So I have played a small role in triggering that interest அப்படிங்கிறது வந்து that's more than enough for me. That's ownership for me. I'll claim that ownership with pleasure, I don't know, forever. So I want her to aim higher and go for TNPSC Group 1. ஒரு டெப்டி கலெக்டராக வந்து உட்காந்து பாரு, எப்படி அந்த சீட்டை நீ உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லி we were motivating her. That's really inspiring நினைக்கிறேன். ஒரு குட்டி ஊரில் இருந்து now she moved back to India, is it ma'am? Yeah, she's come back and her husband is so supportive. It is really serendipitous on all accounts. Nice ma'am. ரியலி ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்னு நினைக்கிறேன் நான். நைஸ். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் இதுக்கு வந்தாச்சு மேம். ஒன்று வந்து நான் கேட்கணும்னு நினச்சது வந்து இந்த யூபிஎஸ்சி சிஸ்டம், இந்த ஹோல் எஜுகேஷன் சிஸ்டம், இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கணும்னா எதை சொல்வீங்க? Controversial. Actually 2025-26 வந்து 100 years of UPSC. We are celebrating the centenary year for UPSC, and a lot of advertisement நானுங்களும் நான் 2-3 ரீலாக அதை பற்றி போட்டிருந்தோம். One thing if I want to change, maybe I'll remove optional subjects. நானே சொல்லக்கூடாது, I am a specialist and a sought after subject expert in public administration, which is one of the successful optional subjects which they take as part of the exam. And I think that may be done with. It will make the field ஒரு ஈக்குவலைசர் ஆகிடும் நினைக்கிறேன். டெஃபினெட்லி மேபி. ஸோ தட்ஸ் மை ஒன் சஜஷன். ஓகே மேம். அண்ட் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சது, இப்போது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தவிர மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னா எதை சொல்வீங்க? லாட்ஸ் ஆக்சுவலி. ஒரு தடவை நாங்கள் மாக் இன்டர்வியூவில் இருக்கோம். ஐ ஸ்டில் விவிட்லி ரிமெம்பர் இன் மனிதநேயம். ஸோ மனிதநேயம் ஐஎஸில் ஒரு யூபிஎஸ்சி மாக் இன்டர்வியூவில் பேனல் நார்மலாக 5 members இருப்பாங்க. யூஸ்வலி எங்களை மாதிரி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க. 3 of them will be retired or serving officers. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இதே மாதிரி ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் எடுத்த ஒருத்தர், he is now as part of staff selection commission. So he was telling very sadly, இங்கேருந்து நிறைய பேர் எழுதுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு he is doing his bit. So staff selection commission is one. ரயில்வே எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி, தோனி மாதிரி நீங்கள் டிக்கெட் கலெக்டராக வரணும். இப்போ ரீசெண்டாக தெர் இஸ் எ ரெக்ரூட்மெண்ட் நவ் கோயிங் ஆன் ஃபார் 8,000 வேகன்சிஸ். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் 18 years old அண்ட் ஒன்ஸ் யூ ஹேவ் 10th standard alone. அதுக்கே ஒரு 4-5 எக்ஸாம் எழுதலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் குரூப் 4 எழுதலாம் அண்ட் சிஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம். ஸோ டெஃபினெட்லி தீஸ் ஆர் பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதலாம். யூ வாண்ட் டு பிகம் தாண்டவமில் விக்ரம் சார் மாதிரி நான் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னாலுமே இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு தனியாக எக்ஸாம் இருக்குது. யூ கேன் பி பார்ட் ஆஃப் தட். ஸோ தீஸ் ஆர் டாப் ஆஃப் மை ஹெட், தீஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்ஸ். பீப்புள் ஷுட் அட்லீஸ்ட் ரிசர்ச். எனக்கு வருமா வராதா சிலபஸாவது பாருங்கள். டோன்ட் கெட் பி ஸ்டக் ஆர் ஃபிக்ஸேட்டட் வித் ஒன். தட்ஸ் மை சஜஷன். நைஸ் மேம், சூப்பர். ஐ திங்க் தட்ஸ் ரியலி இன்ஃபர்மேட்டிவ். ஸோ லாஸ்ட்டாக ஒன்று கேட்குறேன்னு நினச்சது மேம், இப்போ இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குற ஒரு யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஆர் ஈவன் ஏதாவது ஒரு கரியர் கன்சல்டன்ட் யாராக இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்க ஒரு பர்சன் இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆஸ் அ மென்டார் ஐம் ஆல்வேஸ் தேர். இஃப் யூ கோ டு மை பயோ, there is one line which my team curated. இதை நான் சொல்லலை, அவங்கள தான் போட்டாங்க. ஜேர்னி கம்பேனியன்னு ஒன்று இருக்கும். அது 2022 போட்டோம்.
I'm really actually doing that. So if you want a source, a credible source who will be there with you, come to our page, follow us, watch us sincerely. We are giving quality content, may not be entertainable, ஒரு அளவுக்கு தான் அதை entertain பண்ண முடியும். Join us in our journey. I'll enrich your journey definitely. You will be a better person once you meet me. That is a guarantee that I'll give with my entire physical fiber of my being. I can say that. நைஸ் மேம். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு மென்டர் இருக்காங்கன்றதே எனக்கு தெரியாது. நான் வந்து இது பண்ணும்போதே எனக்கு வந்துட்டு நம்ம படிக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மேபி லைக் ஆஸ் சரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்குலாம் எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெவர் டூ லேட்ன்ற மாதிரி எனக்கு நீங்கள் உங்களது பண்ணும்போது நான் வந்துட்டு எனக்கு இந்த பாட்காஸ்ட்டு பார்க்கறவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு இது எனக்கு இருக்குது. நிறையா திங்ஸ் நான் உங்கள்கிட்ட புதுசாக கற்றுக்கிட்டேன் இந்த பாட்காஸ்ட்டில். நிறைய இன்ஃபர்மேட்டிவாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ அண்ட் ஆஸ் ஐ செட் நீங்கள் நிறைய ஸ்டீரியோடைப்ஸ் வந்து ஏர்லி ஆன் இன் யுவர் கரியர் அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் அன் இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். Thank you for hosting me. I really love your videos. Very impromptu, very natural. So it's like inviting us to watch அந்த மாதிரி இருக்கும். So I'm so happy that you had us here today, and I'm so happy to share this journey with you. So that is ultimately what I want to do, reach more people, reach the unreached. அவ்வளோதான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இன்னொரு சூப்பரான கெஸ்ட்டோட உங்களை சீக்கிரம் பார்க்குறேன். பை.